ஹலோ நண்பர்களே, வணக்கம். இந்த காணொலியில் நம்ம காணப்போவது பங்குச்சந்தை கடந்த வாரம். கடந்த வாரம்னா 30/11/2020 4/12/2020 என்னுடைய பார்வையில பங்குச்சந்தை நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை நம்ம பார்க்க போறோம். 30 நவம்பர் மாசம் லீவ் அன்னைக்கு பங்குச்சந்தை செயல்படல. அன்னைக்கு விடுமுறை நாள். டிசம்பர் 1, 3, 4 இந்த 3 நாளுக்கும் பங்குச்சந்தை கொஞ்சம் பாசிட்டிவா இருந்துச்சு. முக்கியமாக வியாழக்கிழமை கொஞ்சம் தான் பாசிட்டிவ், ஃபிளாட்னே சொல்லலாம் நம்ம. ஆனால் வெள்ளிக்கிழமை நல்லா பாசிட்டிவா இருந்துச்சு. செவ்வாய்க்கிழமை 1ஆம் தேதி பாசிட்டிவா இருந்துச்சு. ஆனால் புதன்கிழமை டவுன் இருந்துச்சு. வாங்க நண்பர்களே, முக்கிய நிகழ்வுகளை நம்ம கடந்த வாரம் இந்த காணொலியில் பார்ப்போம். நம்ம பார்க்க முக்கியமான நிகழ்வுகள் என்னன்னாக்க ஆட்டோ சேல்ஸ் டேட்டா, நவம்பர் மாதம் ஆட்டோ சேல்ஸ் டேட்டா, பர்கர் கிங் ஐபிஓ, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னால இந்த ஷேர்ஸுக்கு பாசிட்டிவான ஒரு மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு நம்மளோட கணிப்பு. எஸ் பேங்க் COVID-19 வேக்சின் வித் அப்டேட், இன்ஃபோசிஸ் ரோல்ஸ் ராய்ஸ் பார்ட்னர்ஷிப், ஆர்பிஐ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் HDFC பேங்க், SBI RBI மானிட்டரி பாலிசி மீட்டிங் அவுட்புட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஆட்டோ சேல்ஸ் டேட்டா ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக நவம்பர் மாதம் டேட்டா கொடுத்துருவாங்க. முக்கியமாக இது ஃபெஸ்டிவல் சீசன் சொல்லுவாங்க. எப்பயுமே ஒரு வருஷத்துக்கு 3வது குவார்ட்டர், செப்டம்பர் நவம்பர் டிசம்பர் குவார்ட்டர். ஏன்னாக்கா தீபாவளி கிறிஸ்மஸ் இந்த மாதிரி நிகழ்வுனா மக்கள் அதிகமான செலவுகள் செய்து வெஹிக்கிள்ஸை வாங்குவாங்க புதுசாக. அந்த மாதிரி கொஞ்சம் சிறப்பானது. எப்பயுமே எல்லா வருடமும் இதில் ஒரு நல்ல வியாபாரம் நடக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. இது அந்த மாதிரி இந்த குவார்டர் ஒரு ஃபெஸ்டிவல் குவார்ட்டர். இந்த குவார்டர் இந்த பேண்டமிக் முடிஞ்ச பின்னாடி முடியலை. இந்த பேண்டமிக்கு ஓரளவுக்கு எழுந்து வர சூழ்நிலையில எப்படி ஆட்டோ சேல்ஸ் டேட்டா இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம இந்த நவம்பர் மாதம் 2020 மாருதி சுசுக்கியுடைய டோட்டல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 1.53 லேக். பட் நவம்பர் மாதம் 2013 1.51 லேக் இருக்கு. அதாவது 1.7% அப்ல இருக்கு இயர் டு இயர் கம்பேரிசன்ல. எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே அப்ல இருக்கு. பார்த்தீங்கன்னாக்கா 29.7% அதிகமான எக்ஸ்போர்ட்ஸா இருக்கு. அதாவது நவம்பர் 2020 அதாவது போன மாதம் 9,004 யூனிட்ஸ் வித்திருக்காங்க. அதே 2019 நவம்பர், அதாவது கடந்த வருட நவம்பர்ல 6,947 வெஹிக்கிள் தான் வித்திருக்காங்க. 23.7% அதிகமாக இருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1.44 லேக் வெஹிக்கிள்ஸ் நவம்பர் 2020 வித்திருக்காங்க. பட் நவம்பர் 2019 1.43 லேக்ஸ் தான் வித்திருக்காங்க. இதுலேயே ஒரு 0.4%. அப்போ அதை இயர் டு இயர், பேண்டமிக் வரதுக்கு முன்னாடி இருக்கிறதோட பேண்டமிக் வந்த பின்னாடி இருக்கிற சூழ்நிலையிலையும் சேல்ஸ் நல்லா நடந்துருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் போன கோட்டை கம்பேர் பண்ணாக்கா இது ஒரு நல்ல பெரிய பாசிட்டிவ் அப். ஓகேங்களா? இது பேண்டமிக் சிச்சுவேஷன்லேருந்து COVID-19 விடுபட்டு வெளியே வந்துட்டு இருக்கோம். மக்கள் அவங்களோட பழக்க வழக்கங்களை, அவங்களுடைய வியாபாரங்களை, அவங்களுடைய வரவச்சோட பேண்டமிக் முன்னாடி இந்த சூழ்நிலைக்கு பண்ண மாதிரி இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதா இதோடைய பக்கம் என்ன உணர முடியுது. இது மாருதி சுசுக்கியுடைய நவம்பர் மந்த் டேட்டா பார்த்துருக்கோம் நம்ம சேல்ஸ் டேட்டா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இது மாருதி தான். இப்போ நம்ம பார்த்தது தான். அடுத்து நம்ம பார்க்க மகேந்திரா கூடிய பார்த்தோம்னாக்க டோட்டல் 32,726 யூனிட்ஸ் வித்திருக்காங்க நவம்பர் 2020. பட் நவம்பர் 2019 21,031 தான் வித்திருக்காங்க. இதுலேயே 56% அப்போ உண்மையிலேயே நல்ல பேண்டமிக் முன்னாடி இருந்ததோட இப்போ நல்லா இந்த வருஷம் இன்னும் நல்லா வியாபாரத்தை பண்ணியிருக்காங்க மகேந்திரா. எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தோம்னாக்க 1,107 யூனிட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. 617 யூனிட் தான் நவம்பர் 2019 பண்ணியிருக்காங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் நவம்பர் கம்பேர் பண்ணும்போது 79% அதிகமான வியாபாரத்தை பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பாசிட்டிவான ஒரு டேட்டாவை பார்க்க முடியுது. அது அசோக் லேலண்ட் பார்ப்போம். நம்ம நவம்பர் 2020 பார்த்தோம்னாக்கா டோட்டல் சேல்ஸ் 10,659 யூனிட்ஸ் வித்திருக்காங்க. நவம்பர் 2019 பார்த்தோம்னாக்கா 10,125 யூனிட்ஸ் வித்திருக்காங்க. அதாவது 5% நல்லாவே அவங்களுடைய சேல்ஸ் அதிகமாக இருக்கு. EV வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்த்தோம்னாக்கா 5,114 வித்திருக்காங்க. ஆனால் நவம்பர் 2019 அதிகமாக வித்திருக்காங்க. 5,966 வெஹிக்கிள் யூனிட்ஸ் வித்திருக்காங்க. பார்த்தோம்னா -14% குறைஞ்சு போயிருக்கு வியாபாரம் இந்த EV வெஹிக்கிள் செக்டர்ல. ஓகேங்களா?
டோட்டல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5% அதிகம் டோட்டலாக பார்க்கும்போது. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் தான். பட் வெஹிக்கிள் செக்டர் மட்டும் கொஞ்சம் இன்னும் பழைய நிலைமைக்கு திரும்பல அப்படின்னு தெரியுது. அது நம்ம ஆவலாக எதிர்பார்த்த டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 49,650 யூனிட்ஸ் வந்து நவம்பர் 2020 விற்றுருக்காங்க. போன மாதம் விற்றுருக்காங்க. ஆனால் கடந்த வருடம் நவம்பர் 2019 பார்த்தோம்னாக்கா 41,124 வெஹிக்கிள் தான் விற்றுருக்காங்க. அதாவது கடந்த வருடத்தையும் இந்த வருடத்தையும் நம்ம பார்க்கும்போது 20% அதிக வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அது டொமஸ்டிக் வெஹிக்கிள்ஸ் பார்த்தோம்னாக்கா 47,859 வெஹிக்கிள் விற்றுருக்காங்க போன நவம்பர் 2020ல. ஆனால் கடந்த வருடம் 2019 நவம்பர் 2020ல நவம்பர் 2019ல 38,057 விற்றுருக்காங்க. அதாவது 25% இந்த வருஷம் வந்து அதிகமாக வச்சிருக்காங்க. 25.8% இந்த வருஷம் டொமஸ்டிக் வெஹிக்கிள்ஸ்ல அதிகமான சேல்ஸை டாடா மோட்டார்ஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இது வந்து பாசிட்டிவாக தெரியுது. இன்னும் இதுல வந்து இந்த லேண்ட் ரோட் சேல்ஸ் இதெல்லாம் வந்து இங்க நம்ம அக்கௌண்ட் எடுத்துக்கல. இது வந்து நம்ம இந்தியாவில் இந்த டொமஸ்டிக் சேல்ஸ் இதெல்லாம் தான் நம்ம கணக்கில் பார்த்துருக்கோம். இன்னும் அதை பற்றி சேல்ஸ் இன்னும் வரல. அந்த அக்கௌண்ட்ஸ் என்னன்னு நமக்கு முக்கியம் வாட்ச் பண்ணணும் ஆக்சுவலாக. ஏன்னா அதுதான் எங்களுடைய வரவு செலவுகளோட பெரிய அக்கௌண்டபிலிட்டி கொண்டு இருக்குது இந்த லேண்ட் ரோவர் சேல்ஸ். அதனால் நம்ம அதை கொடுத்து நம்ம பகிர்ந்து அதை பற்றி கவுன்சி நமக்கு கிடைக்கல. அடுத்தது டிவிஎஸ் மோட்டார்ஸ் நவம்பர் 2020ல பார்த்தோம்னாக்கா 3.22 lakhs டோட்டல் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, விற்றுருக்காங்க. ஆனால் நவம்பர் 2019ல பார்த்தீங்கன்னா 2.66 lakhs தான் விற்றுருக்காங்க. இது பார்த்தா 21%, அதாவது 21% அதிகம் விற்றுருக்காங்க கடந்த வருடத்தோட இந்த வருடம். ஆனால் எக்ஸ்போர்ட்ஸ்ல பார்த்தோம்னாக்கா பெரிய மாற்றம் எதுவுமே இல்லை. எனக்கு 74,074 வெஹிக்கிள் இந்த வருஷம் விற்றுருக்காங்க, எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் போன வருஷம் 74,060, அதாவது 14 வெஹிக்கிள் தான் டிஃபரன்ஸ். ஆனால் பெரிய பர்சன்ட் டிஃபரன்ஸாக காட்டல. ஸோ அது ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம ஈக்குவலாக இருக்கு, அதான் ஒன்று. ஓகேங்களா? இது வந்து டோட்டல் சேல்ஸ் பார்த்தோம்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ் தான் டோட்டல் பாசிட்டிவா இருக்கு. டாடா மோட்டார்ஸும் டோட்டல் சேல்ஸ் பாசிட்டிவா இருக்கு. அசோக் லேலண்ட் டோட்டல் சேல்ஸ் பாசிட்டிவா இருக்கு. மகேந்திராவும் டோட்டல் சேல்ஸ் பாசிட்டிவா இருக்கு. மாருதி சுசுகியும் டோட்டல் சேல்ஸ் பாசிட்டிவா இருக்கு. ஸோ இது வந்து ஏற்கனவே ஆட்டோ சேல்ஸ் கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டு வருது அப்படிங்கிறது தெரியுது. இதோட ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பா வந்து இவங்களோட ரிசல்ட்ஸ்ல இருக்கு. ஓகே, இதுதான் வந்து நவம்பர் மாதம் 2020 ஆட்டோ சேல்ஸ் டேட்டா. அதுக்கு அடுத்ததான் பார்த்தோம்னா ஹீரோ ஹோண்டா பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 5.91 lakhs 2020ல நவம்பர் மாதம் இதை விற்றுருக்காங்க. ஆனால் கடந்த வருடம் 2019 நவம்பர் 5.16 lakhs லட்சங்கள் யூனிட்ஸ் தான் விற்றுருந்தாங்க. பாசிட்டிவ் டோட்டல் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 14% அதிகமாக விற்றுருக்காங்க. இதுலேயும் டோட்டல் சேல்ஸ் பாசிட்டிவாக இருக்கு. டொமஸ்டிக்கு பார்த்தா 13% அதிகமாக வச்சிருக்காங்க. எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தா 40% அதிகமாக வச்சிருக்காங்க. கண்டிப்பா வந்து டொமஸ்டிக் எக்ஸ்போர்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அதோடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து அவங்களுடைய மார்ஜின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது வந்து ரிசல்ட்ல பெரிய லெவலில் குவார்டர் ரிசல்ட்ல பெரிய ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும். நம்ம பொறுத்து பார்ப்போம். இந்த வாட்டி ஆட்டோ சேல்ஸ் நல்லா இருக்குன்னா அதனால ஆட்டோ சேல்ஸ் கம்பெனிஸ் இந்த குவார்டர் எண்ட் ரிசல்ட்ஸ்ல பாசிட்டிவா காட்டுவாங்கன்னு எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பொறுத்து பார்ப்போம். ஓகே, நம்ம நண்பர் வந்துட்டு இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பற்றி பேசிருக்கும்போது சொன்னார், இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் நம்ம வந்துட்டு இந்த கம்பெனிஸ்லாம் இதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்புறமேட்டு அதை பற்றி டேட்டாஸ் எடுத்து பார்த்தோம். அதை பற்றிய இன்ஃபர்மேஷன் தான் இது. அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மெயினாக யூஸ் பண்ணுற பேட்டரி வந்து லித்தியம் அயன் பேட்டரி. லித்தியம் அயன் பேட்டரிஸ் வந்து லித்தியம் அயன் எங்கே கிடைக்கும் அப்படின்னாக்கா அதிகமாக வந்து சைனால தான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த PLI ஸ்கீம், ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்னு நம்மளுடைய கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. அதன் மூலமா லித்தியம் அயன் தயாரிக்கிற கம்பெனிக்கு சப்சிடி கொடுக்குறோம் அப்படின்னு இந்திய கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கு. அதுல ஒரு டாடா கெமிக்கல்ஸ் வந்து குஜராத்தில் லித்தியம் அயன் தயாரிக்கிற ஒரு ஃபேக்டரியை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அப்படி ஒரு செய்தி தான் கிடைச்சதை தவிர கம்பெனிஸ்ல எந்த கன்ஃபர்மேஷன் நியூஸும் கிடையாது. பட் ஒரு சோர்ஸ் மூலம் இந்த ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. அதனால டாடா கெமிக்கல்ஸ் ஒரு இப்பயே டாடா கெமிக்கல் பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்கு. அது இன்னும் ஒரு காரணம் உண்டு. மார்க்கெட்ல வந்து டாடா ஷேர்ஸ் ஏறது முக்கியமான இன்னும் ஒரு காரணம் வந்துட்டு டாடா சன்ஸ் வந்து அவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ், டாடா கெமிக்கல் ப்ரொமோட்டர்ஸ் டாடா சன்ஸ் வந்துட்டு அவங்களுடைய ஷேர் பர்சன்டேஜ் அதிகம் பண்ணியிருக்காங்க. 33 சம்திங் இருந்த வந்து 35% மேலே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு கொண்டு போயிட்டாங்க. அதனால வந்து டாடா கெமிக்கல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. டாடா சன்ஸ் வந்து அந்த ஷேர்ஸ் வந்து அவங்க வாங்கிட்டு இருக்காங்க, ஓப்பன் மார்க்கெட்ல வாங்குறாங்க. அதனால டாடா கெமிக்கல்ஸுடைய ஷேர் ரேட் இருக்கு. இன்னொரு காரணம் நான் ஃபெசிலிட்டி குஜராத் ஒரு ஃபெசிலிட்டி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க
அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் வந்து டாடா கேபிள்ஸ் ஏறதுக்கு முக்கிய காரணம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து நம்ம ஏற்கனவே போனாக்கான்னு சொல்லியிருப்போம். ஏற்கனவே 2025க்குள்ள 2030க்குள்ள வந்துட்டு 30% இந்திய வெஹிக்கிள்ஸ் வந்து எலக்ட்ரிக் இருக்கணுங்கிறத கவர்மெண்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அச்சீவ் பண்ணா நம்ம வந்து லித்தியம் அயன்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்றத இங்கேயே மேனேஜ் பண்ணா இன்னும் அதிகமான மேனுஃபேக்சர்ஸ் எலக்ட்ரிக் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும், இன்னும் லோ காஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு கணக்கு இருக்கு. அதனால டாடா கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கா ஃபெசிலிட்டி வந்து குஜராத்தில் ரெடி பண்ணிட்டு இருக்கிறதா, லித்தியம் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி குஜராத்தில் பண்ணிட்டு இருக்கிறதா, ஃபெசிலிட்டிஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. அது வந்து இது கன்ஃபார்ம் பண்ணப்படாத செய்தி. அதுக்கு அதே மாதிரி நம்மளுடைய ஏற்கனவே பேட்டரி தயாரிப்பு நிறுவனங்களான எக்ஸைட் அண்ட் அமராராஜா வந்து இந்த லித்தியம் பேட்டரி மேனுஃபேக்சரிங்ல இந்த பிஎல்எஸ்க்கு மூலமா இறங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால இப்ப எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அதிகமாகும்னாக்கா இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம அசோக் லேலண்ட் கூட அசோக் லேலண்டும் நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. டாடா ப்ரொடக்ஷன் கொண்டு போயிட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில எல்லாமே சைனால இருந்து லித்தியம் அயன் வந்து லித்தியம் பேட்டரிஸ் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த லித்தியம் அயன் பேட்டரிஸ் அதிக வெஹிக்கிள் எலக்ட்ரிக் அதிகமாகும்னாக்கா இந்த லித்தியம் அயன் பேட்டரிஸ் யூசேஜ் அதிகமாகும், தேவைகள் அதிகமாகும். அந்த தேவைகள் சமாளிக்க இந்தியாவிலே அதுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கனால டாடா கெமிக்கல்ஸ் இதை வந்து குஜராத்தில் ஒரு ஃபேக்டரி ஃபெசிலிட்டிஸ் ரெடி பண்ணி அங்கே பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அதே எக்ஸைட் அமராஜா பேட்டரியும் இந்த மேனுஃபேக்சரிங்ல கவனம் செலுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி ஏவிபி பவர் ப்ராடக்ட்ஸ் சிஸ்டம் இந்தியா இந்த கம்பெனி என்னன்னாக்கா என்ன டெக்னாலஜினா நம்ம வந்து என்னதான் எலக்ட்ரிக் வச்சா வைக்கும் பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் பெட்ரோல் பங்குக்கெல்லாம் போறீங்க பெட்ரோல் பங்குக்கெல்லாம் அந்த மாதிரி ரீசார்ஜிங் பண்ணும் இல்லையா, நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் போட்டால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை வந்து ரீசார்ஜ் பண்ணும் இல்லையா, அப்பதான் வண்டி ஓடும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கொடுன்றாக்க அந்த ரீசார்ஜிங் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியா டெக்னாலஜியை இந்த கம்பெனி வச்சிருக்காங்க. அதுதான் இந்த கம்பெனி அட்வான்டேஜ். அதனாலதான் இந்த கம்பெனி கூட அசோக் லேலண்ட் வந்து ஏற்கனவே ஒரு மெட்ராஸ் எம்ஐடியில் வந்துட்டு இந்த ஏவிபி கூட அசோக் லேலண்ட் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அந்த எம்ஐடி கேம்பஸ்க்குள்ள எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து ரன் பண்றதுக்கு இவங்களுடைய சப்போர்ட் ரன் பண்றதுக்கு அங்க ஒரு ரீசார்ஜிங் ஃபெசிலிட்டியோட அங்கே வச்சு ரன் பண்றதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அது எம்ஐடியில் செயல்படுத்துறதுக்கான திட்டங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ ஏபிபி அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நம்மளுக்கு அதிகம் ஆகாங்க இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஷேர்ஸ் எல்லாம் நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்குறது வாய்ப்பு இருக்கு. டாடா கெமிக்கல்ஸ், எக்ஸைட், அமராஜா பேட்டரிஸ், ஏபிபி பவர் ப்ராடக்ட்ஸ். ஆக்சுவலி ஏபிபி பவர் ப்ராடக்ட்ஸ் வந்து இப்பயே அதோடைய ஷேர்ஸ் ஏற ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலா. ஆனா இதெல்லாம் வந்து முழுமையடைய இன்னும் 1 வருஷமா ஆகும், 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். ஸோ இதெல்லாம் லாங் டேர்ம்ல வாங்குறதுக்கு இந்த ஷேர்ஸ் எல்லாம் நல்லா உகந்தா இருக்கும் நான் நம்புறேன். ஓகேங்களா? அதனால உடனே ஏன்னா இதுல வந்து நிறைய அட்ரஸ் இருக்கும், அதெல்லாம் தாண்டி வர வேண்டியதா இருக்கும். ஸோ டாடா கெமிக்கல்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ண இருக்காங்க, அது பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு கன்ஃபார்மா தெரியல. எக்ஸைட் அமராஜா பேட்டரி இருக்காங்க, அவங்களும் எலக்ட்ரிக் லித்தியம் அயன் பேட்டரிஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. பட் அது எதுவும் சக்சஸ்ஃபுல்லா வரும், என்ன அது கேட்டா போச்சுனாக்கா இந்த ஷேர்ஸ் ஏறும். ஸோ இந்த ரிஸ்க் கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த ஷேர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அக்ரூவல் பண்ணி லாங் டேர்ம் கொண்டு போறது பயனளிக்கூடியதா இருக்கும். ஓகே, அடுத்தது நம்ம அவ்வளோ எதிர்பார்த்த பர்கர் கிங் ஐபிஓ இதுதான் டிசம்பர் 2020 அன்னைக்கு வந்துச்சு. முக்கியமாக வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு. டிசம்பர் 4 இவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் பிட்டிங் வந்து முடிஞ்சிச்சு. பார்த்தோன்னாக்கா எனக்குரிய ரீட்டைல் கேட்டகரியில் மட்டும் 68.15 டைம்ஸ், அதாவது 68.15 டைம்ஸ் 68.15 மடங்கு அவங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. அதனால வந்து என்ன எதிர்பார்த்தோடு நல்லா பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. அதனால எல்லாருக்கும் இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல ஐபிஓல ஷேர்ஸ் கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா அது ரொம்ப அதிகமான சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. அதனால பொறுத்து பார்க்கணும். ஆனா வெரி குட் ரெஸ்பான்ஸ், நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு இந்த ஐபிஓக்கு. பொறுத்து இருந்து பார்ப்போம் நடக்குது. ஆனால் கிரே மார்க்கெட்ல பார்த்தா இது ரேட் வந்து 50% 60% அப்ல இருக்க மாதிரி காட்டுறாங்க. பட் இந்த அளவுக்கு ஏன்னா கிரே மார்க்கெட் நெக்ஸ்ட் ஒன்று கிடையாது, அதனால நம்பக்கூடாது. ஆனா அதனால ஒரு இதுல ஐபிஓ ரிலீஸ் ஆகிற வந்து 50-30 நமக்கு மார்க்கெட்ல தெரிஞ்சிடும். 40-30 அன்னைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதாவது செவ்வாய் புதன்ல வந்து யார் யார் அலர்ட் ஆகிருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் 9ஆம் தேதி. அதனால கொஞ்சம் பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனால் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. பெரிய அளவில் இந்த ஐபிஓ சக்ஸஸ் தான் சொல்லணும். அப்போ இந்த கம்பெனி எப்படி அதை இன்வெஸ்ட் பண்ணி எப்படி குவார்டர்ஸ் காட்டுறாங்க வாட்ச் பண்ணாக்க இந்த ஐபிஓடைய உண்மையான சக்ஸஸ் என்னங்கிறது நமக்கு புரியும்.
கொடுத்துருந்து பார்ப்போம். பர்கர் கிங் ஐபிஓ. எஸ். அடுத்த செய்தி வந்து நம்ம எஸ் பேங்க். எஸ் பேங்க் வந்து அடுத்த ஒரு அற்புதமாக மூவ் பண்ணியிருக்காங்க. என்ன மூவ்னாக்கா, we are going to make a partnership with Sohum Bharat அப்படிங்கிற டிஜிட்டல் பேமெண்ட் கம்பெனி கூட ஒரு பார்ட்னர்ஷிப் மேக் பண்ண போறாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் என்ன பண்ண போறோம், 9 வந்து எஸ் பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் இருக்கும் போது இது வந்து என்னன்னாக்கா டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் ஏரியால எஸ் பேங்க் கால் உண்டுவதற்கான ஒரு பெரிய மூவாக பார்க்கும்போது இது ரொம்ப பாசிட்டிவ் மூவாகவும் எல்லாரும் பார்க்குறாங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு செய்தி எஸ் பேங்கை பற்றி என்னன்னாக்கா, அவங்க யூஸ்வலாக வந்து முன்னெல்லாம் வந்துட்டு கார்பரேட்ஸ்க்கு அதிகமாக லோன் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் வந்து பேட் லோன் நிறைய மாட்டிக்கிட்டாங்க அவங்க. அந்த மாதிரி இப்போ வந்து எஸ் பேங்க் வந்து இதுக்கு மேலே 40% இப்போ இருக்கிற ரீட்டைல் லோன் அதை வந்து 60% உயர்த்துறதுக்கான முயற்சி ஈடுபடுறாங்க. இது முன்னெல்லாம் ரீட்டைல் லோன் அவரை கொடுக்க மாட்டாங்க, கார்பரேட் லோன் தான் அதிகம் கொடுத்துருந்தாங்க. இப்போ ரீட்டைல் லோன் அதிகம் கொடுக்கறதுக்கான முயற்சியில் அவங்க ஈடுபட போகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அதே மாதிரி டெபாசிட் வந்து வர மார்ச்சுக்குள்ள, அதாவது 2021 மார்ச்சுக்குள்ள டெபாசிட் வந்து 2 lakh crore உயர்த்துறதுக்கு அவங்க எல்லா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் அதை எய்ம் பண்ணி அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எஸ் பேங்க். இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கு எஸ் பேங்க்கு. ஆனால் இந்த வாரம் எஸ் பேங்க் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒன்று கொடுத்துருந்துச்சு. எஸ் பேங்க் இஸ் இன் ரைட் ட்ராக் அப்படிங்கிறது இது நல்லாவே தெரியுது. வெரி குட் நியூஸ். அடுத்தது நம்ம ஆவணம் பார்த்த COVID-19 வேக்சின். நம்ம ஏற்கனவே இதுக்கு காணொலிலாம் போட்டிருந்தோம். நம்ம COVID-19 வேக்சின் பற்றி நம்ம யூடியூப் சேனல்ல இப்போ வந்து இதுல முக்கியமாக கவனிக்க வச்சுன்னா, இந்த வீக்ல வந்துட்டு யூகே கவர்மெண்ட் வந்துட்டு ஃபைசர் பயோஎன்டெக் COVID-19 வேக்சினுக்கு பொதுமக்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மருந்து வந்து வர அடுத்த வீக்ல இருந்து யூகேல அவைலபிலிட்டி கிடைக்கும். அது இல்லாமல் 40 மில்லியன் டோஸ் வந்து ஏற்கனவே வந்து யூகே கவர்மெண்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டருக்கு வந்துட்டு அதில் வந்து 10 மில்லியன் வந்து இந்த டிசம்பருக்குள்ள அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த 10 மில்லியன் டோசஸை. அதுக்கு நம்ம வித் 30 மில்லியன் வந்து ஜனவரி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு ரொம்ப பாசிட்டிவான நியூஸ். உலக மக்களுக்கு அனைவருக்கும் பெரிய ரிலீஃபான ஒரு நியூஸ் தான் இது. பார்ப்போம், இது எல்லா மக்களுக்கும் இந்த COVID-19 வேக்சின் எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்ட்டு சீக்கிரம் கிடைச்சி எல்லோரும் இந்த COVID-19 இருந்து வெளியில் வந்து வழக்கம் போல செயல்படணும் அப்படிங்கிற வேண்டுதலோடு நம்ம இதை பார்ப்போம். அதே மாதிரி ஸ்புட்னிக் வி, உங்களுக்கே தெரியும். ஸ்புட்னிக் வி வந்துட்டு ரஷ்யன் ஃபண்ட் பண்ண ஒரு இது. அதை வந்து டாக்டர் ரெட்டிஸ் கூட இந்தியாவில் வேக்சின் ட்ரையல்ஸ்லாம் பார்க்குறது டாக்டர் ரெட்டிஸ் கூட அவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டாக்டர் ரெட்டிஸும் ரஷ்யாவுடைய ஸ்புட்னிக் வி வேக்சினும் ட்ரையல்ஸும் இந்த சேர்ந்து இந்தியாவில் அவங்களோட கிளினிக்கல் ட்ரையல்ஸை செய்ய போகிறாங்க. விளைவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த ஃபைசரை பற்றி ஒரு மருந்தை பற்றி பேசும்போது நமக்கு ஒரு இன்னொரு செய்தி சொல்லி ஆகணும். இது இந்தியாவில் வந்துட்டு யாருடையும் அக்ரிமெண்ட் பண்ணல அவங்க. ஆனால் இந்தியாவில் இப்போதைக்கு இது கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து இன்னும் தெரியல, கொடுத்துருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி நம்ம சீரம் இன்ஸ்டியூட் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கூட சேர்ந்து பண்ண ஒரு இதில் வந்துட்டு அவங்களும் நல்ல 70% நல்ல விளைவு காட்டுது, அதனால அதுவும் அப்ரூவலுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கொடுத்துருந்து பார்ப்போம். அடுத்தது பிபிசிஎல் பற்றி செய்தி. பிபிசிஎல் பாரத் பெட்ரோ கெமிக்கல்ஸ் லிமிடெட். பாரத் பெட்ரோ கெமிக்கல்ஸ் லிமிடெட் வந்து இருக்க 52% ஷேர்களை விற்பதற்கு அரசு முடிவு செஞ்சிருந்து அதுக்கான முயற்சி போட்டிருந்தாங்க. இந்த COVID-19 பேண்டமிக்காக ஒரு தள்ளி போயிட்டு இருந்துச்சு, 4 வாரம் தள்ளி போச்சு. இப்போ அதை மீட்டு முடிஞ்சு முன்னையும் அந்த வேதாந்தா அதில் வந்து பிடிக்கிற அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இது லாஸ்ட் வீக்கே வந்து நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் பேசும்போது 3 நிறுவனங்கள் அதில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் காட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதான் அந்த 3 அடுத்த கட்டத்துக்கு வருவாங்க, ஃபைனான்சியல் பிட்டிங்லாம் மூவ் பண்ணுவாங்க, எவாலுவேஷன்ல மூவ் ஆவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த 3 கம்பெனி என்ன இதை அவரை சொல்லல, பட் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் ஏற்கனவே வேதாந்தா அது இன்ட்ரெஸ்ட் கட்டதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 2வது கம்பெனி அப்போலோ குளோபல் மேனேஜ்மெண்ட்னு சொல்றாங்க. அப்போலோ குளோபல் மேனேஜ்மெண்ட். அந்த 3வது கம்பெனி என்னன்னு இன்னும் தெரியல. இது வந்து அப்போலோ குளோபல் மேனேஜ்மெண்ட்டும் வந்துட்டு செய்தி தான், பட் கன்ஃபார்ம் நியூஸா கிடையாது. ஆனால்
அப்போலோ குளோபல் மேனேஜ்மெண்ட் அது இன்ட்ரெஸ்ட் கட்டுறதா சொல்லப்படுது. 3 இருக்கக்கூடியது தெரியல. இந்த 3 நிறுவனங்களும் பிபிசிஎல்ல பிட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் கட்டுறதா சொல்றாங்க. பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்த செய்தி இன்ஃபோசிஸ் பற்றியது. இன்ஃபோசிஸ் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் பெரிய நிறுவனம். அவங்க கூட நம்ம இன்ஃபோசிஸ் வந்து பார்ட்னர்ஷிப் மேக் பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட்னர்ஷிப் வந்து இதில் ஏரோஸ்பேஸ் செக்டர்ல ரோல்ஸ் ராய்ஸ் வந்து ஏரோஸ்பேஸ் செக்டர்ல கால் பதிக்கிறதுக்காக சில முயற்சி மேற்கொண்டிருக்காங்க. அந்த முயற்சிகள்ல இன்ஃபோசிஸ் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதனால ஜாயின் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இன்ஃபோசிஸ்க்கு ஒரு கூடுதலான பாசிட்டிவான தகவல். 2 நிறுவனங்களுமே பாசிட்டிவான தகவல் தான். அடுத்த செய்தி வந்து HDFC பேங்கை பற்றி ஒரு சின்ன நெகட்டிவான நியூஸ் தான் இது. என்னன்னாக்கா ஆர்பிஐ வந்து HDFC பேங்க் வந்து கிரெடிட் கார்ட்ஸ் வந்து நியூ கஸ்டமருக்கு இஷ்யூ பண்ணுறது டிஜிட்டல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னாக்கா அவங்க வந்து கடந்த 2 வருஷத்துல 3-4 வாட்டி வந்து அவங்க சிஸ்டம் டவுன் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் கேட்டதுக்கு காரணம் என்னன்னு சொல்றாங்க. மேனேஜ்மெண்ட் சொன்னா அது வந்து அவங்களுடைய சர்வருக்கு ஏரியாஸ்ல வந்து பவர் இஷ்யூ இருக்கிறதுனால அதை இது பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க அதனால ஏற்பட்ட பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதனால கஸ்டமர்ஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை பற்றி கம்ப்ளைண்ட்ஸ் ஆர்பிஐ போனால அவங்க இப்போதைக்கு இந்த இதை வந்து நிறுத்துவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ HDFC வந்து ஒன் ஆஃப் த லீடிங் கிரெடிட் கார்டு சப்ளையர் கிரெடிட் கார்டு கொடுக்கக்கூடியவங்க. அதனால இந்த நியூஸ்னால SBI கிரெடிட் கார்டு ஷேர்ஸ் ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா SBI தான் அடுத்த பெரிய கிரெடிட் கார்டு சப்ளையர் இன் இந்தியா. அதான் SBI கார்ட்ஸ் வந்து ஷேர் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறது இது ஒரு காரணம். இது வந்து மக்களுடைய எந்த வேலையும் பாதிக்காது. இது நாங்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம், ரிசீவ் பண்ணுவோம் அப்படின்ட்டு HDFC சைடு இருந்து சொல்லியிருக்காங்க. கொடுத்து வந்து பார்ப்போம் இது எத்தனை நாள் இந்த இஷ்யூ இருக்கோ, அதாவது இந்த ஆர்பிஐடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு ஸ்டாப் பண்ண ஆல் பண்ண சொல்லியிருக்காங்களோ அத்தனை நாள் இது வந்து HDFC பேங்க்குடைய ஒரு முக்கியமாக கிரெடிட் கார்டு செக்ஷனுக்கு பெரிய இதுதான். அதனால வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் தான் HDFCக்கு. அடுத்து CLSA அப்படிங்கிற ரேட்டிங் நிறுவனம் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய டார்கெட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து முன்ன வந்து 330 டார்கெட் கொடுத்துருக்காங்க, இப்போ வந்து 360 கொடுத்துருக்காங்க. இந்த கடந்த 4 மாசத்துல வந்து ஸ்டேட் பேங்க் வந்து 23% அதிகமா இருக்கு. அவங்க இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முன்ன வந்து எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க ஸ்டேட் பேங்குடைய ஸ்லிப்பேஜ் வந்து 60,000 crores இருக்கும் அப்படின்ட்டு, பராக்கடன் அந்த மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க, 60,000 கோடின்ட்டு. பட் அதை விட கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத இப்போதைய எஸ்டிமேஷன். அதனால் அது மட்டும் இல்லை, ஏர்னிங்ஸ் வந்து 6-12% ஃபைனான்ஸ் 21 முடியும் போது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் இருக்கிறதுனால அவங்க வந்து SBI பேங்குடைய டார்கெட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதே நேரத்தில் நம்ம நேற்று ஒரு நியூஸ் நான் கேள்விப்பட்டேன், ஏதோ சின்ன ஊழல் ஏதோ நடந்துட்டாகவும் SBI பேங்க்ல ஊழல் இல்லை, ஏதோ பண கையாடல் ஏதோ நடந்ததாகவும் அதில் வந்து டெல்லியில் வந்து என்கரேஜ் போயிட்டு இருக்கிறதாகவும் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். அதனால இந்த ஸ்டேட் பேங்க்குடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கவனமாகவே செயல்படுங்க. ஆனால் டார்கெட் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். அது இல்லாமல் அந்த பணக்கையாடல் எந்த அளவுக்கு உண்மைகள் தெரியல எனக்கு. அதனால அந்த செய்தி உண்மை தெரியும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேட் பேங்க்ல ஷேர்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதை பற்றி டிசைட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கு அடுத்த வந்து RBI மானிட்டரி பாலிசி மந்த்லி மீட்டிங் உடைய ரிசல்ட்ஸ் இருக்காங்க. ரெப்போ ரேட் வந்து அன்சேஞ்சு 4 ரூபாய் அதுலேயே வச்சிருக்காங்க. ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அவங்க வந்து அன்சேஞ்சு 3.3% வச்சிருக்காங்க. அதாவது ரெப்போ ரேட்னா என்ன, இப்போ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு அதில் பார்த்துடலாம். அதில் பார்த்தீங்கன்னா கிளையன்ஸ் கொடுக்குற டிபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை RBIயில் கொண்டு போய் டிபாசிட் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி தான் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட். அதே மாதிரி லோன்ஸ் எல்லாம் பேங்க் கொடுக்கறதுக்கு RBI கொடுக்குற பணத்துக்கான வட்டி தான் ரெப்போ ரேட். அதனால இது ரெண்டுமே அன்சேஞ்சாக வச்சிருக்காங்க. பொறுத்து பார்ப்போம். இன்ஃப்ளேஷனும் வந்து இது ஜிடிபியும் வந்து ஏறக்குறைய அடுத்த குவார்டரில் பாசிட்டிவ் 0.1% மாறிடும்
பாசிட்டிவாக இருக்கும், 0.1% இருக்கும் அப்படின்ட்டும், அதுக்கு அடுத்த குவார்ட்டரில் 0.7% இருக்கும் அப்படின்ட்டும் கணிச்சிருக்காங்க. இன்ஃப்ளேஷன் இன்னும் கண்ட்ரோல் கொண்டு வரதுக்காக ரிப்போர்ட்டை சேஞ்ச் பண்ணல அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. HDFC பேங்க் இஷ்யூவை பற்றி ஆர்பிஐ கவர்னர்கிட்ட கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, இன்னும் வருங்காலங்களில் வந்து டெக்னாலஜி ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால HDFC வந்து தற்போது அவங்க டெக்னாலஜிக்கல் டிஜிட்டல் சிஸ்டத்தை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி அப்புறம் அதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். இதுதான் நம்மளே இந்த வாரம் பங்குச்சந்தையில் நாம் பார்த்த முக்கிய நிகழ்வுகள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் ரொம்ப எதிர்பார்க்குறோம். நன்றி, வணக்கம். பிரபாகரன் அடூஃப்.